ஹலோ ஆல், நான் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ஃப்ரை வந்து ரொம்ப காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். அதனால் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இங்கே பெரிய சைஸ் பாவக்காய் தான் கிடைக்குன்றதுனால நான் இந்த பாவக்காய் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு சின்ன பாவக்காய் கிடைச்சதுன்னா சின்ன பாவக்காயில் பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பாவக்காயில் இருக்கிற மேலே வந்து முள்ளு முள்ளாக இருக்கிறத வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த பாவக்காவை எவ்வளோ உங்களுக்கு வந்து மெல்லிசாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிஞ்சு பாவக்காவை பார்த்து எடுத்துக்கணும். இதுக்குள்ளே சீடெல்லாம் இன்னும் டெவலப்பே ஆகலை. அந்த மாதிரி பாவக்காய் தான் இந்த பொரியலுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காவை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வைக்கணும். நம்ம இதை மேரினேட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தியாக தெரியும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ், இது வந்து 10 to 15 மினிட்ஸு இதை மேரினேட் பண்ணணும். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு வத்தல், ஏற்கனவே நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பூண்டு பல். இப்போ வந்து பேன் சூடானதும் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். இது வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைனால நம்ம லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வத்தலும் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் கார்லிக் கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். இந்த உளுந்தம்பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும். உளுந்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுறணும். இதை ஆறுனதுக்கப்புறம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நான் அப்போ மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ பேன் சூடானதும் அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதேவும் பாவக்காயில் வந்து நம்ம சால்ட் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து தண்ணியாக வரும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பிழிஞ்சிடலாம். சுகர் இருக்கிறவங்க கசப்போடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பிழியணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இதில் இந்த பாவக்காவை நான் சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸு நம்ம நல்லா இப்போ பாவக்காய் பாதி குக்காயிருக்கு, கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துடலாம். இந்த பொடியோடு சேர்த்து பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் பாவக்காய் வந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆயிலும் கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.